ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூரில் அவரே பிரியாணின்னு சொல்லிட்டு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஒரு 5 days 6 days போட்டிருந்தாங்க. அங்கே தான் போனோம். அவரே பிரியாணினா என்னென்னு பார்த்தீங்கன்னா மொச்சக்காவில் நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கறதுக்காக நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா குஹன், ஜஸ்வின், அது கூட சேர்ந்து எங்களோட பெட்டு சிம்பாவும் அவரும் வந்துட்டார். அப்புறம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போனோம். பார்த்தீங்கன்னா செம்ம க்யூங்க. ஒன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூ இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்வா, ஜாங்கிரி எல்லாமே மொச்சக்காய் அல்வா, மொச்சக்காய் ஜாங்கிரி, அதுக்கப்புறம் வடை, அப்புறமேட்டு போண்டா, கோபி மஞ்சூரியன், தோசை எல்லாமே பார்த்திங்கன்னா மொச்சக்காயிலே செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் துணி ஸ்டாலும் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஸ்டேஷ்னரி ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் ஸ்வீட்டு, கோகோனட் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அது ஒரு 2 வாங்கிக்கிட்டோம். அப்புறம் மொச்சக்கமாக விற்றுட்டு இருந்தாங்க. எங்களோட பெட் சிம்பா நிறைய பேர் கொஞ்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு தரீங்களா அப்படின்லாம் கூட கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் பிக்கிள்ஸ் கூட விற்றுட்டுருந்தாங்க. சில்லி, அதுக்கப்புறம் மேங்கோ வந்தாங்க. அதுவும் பை 1 கெட் 1, அதுவும் ஒரு 2 வாங்கிக்கணும். கோபி மஞ்சூரியன் பார்த்திங்கன்னா மொச்சக்காயில் செஞ்சு செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வடை, போண்டா இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். என் கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதுதான் இருக்கும். போண்டா, வடை, கோபி மஞ்சூரியன், அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தோம். கை ஃபுல்லாக அதே இருந்துச்சு. ஓகே, பாய்.